மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்துட்டாங்க. கண்மணி வந்து அப்படியே தூண்ல வந்து சாஞ்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துலட்சுமி வந்து உட்கார்றாங்க அந்த இடத்துல. "என்ன கண்மணி, நீ ஏன் இவ்வளோ சோகமா இருக்க? முதல்ல நீ ஏன் உன் மனச வந்து மாத்திக்க கூடாது? நீ எப்ப நம்ம வீட்லேருந்து கிளம்புற? என்னம்மா சொல்ற? வீரா வாழ்க்கையில இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. என்னால எப்படிம்மா அந்த வீட்டுக்கு போ முடியும்? சரி, வீரா வாழ்க்கைக்கும் உன் வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நாங்க எல்லாரும் வந்து பார்த்து கட்டி வச்ச மாப்பிள தான் ராகவன். நீ அவர் கூட இருந்தா தான் எங்களுக்கு சந்தோஷம். அத விட்டுட்டு நீ இங்கே இருந்தா சரி வருமா?" அப்படின்னு சொல்லும்போது, "சரி அதெல்லாம் இருக்கட்டும். இங்கேயே முடியலடி. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. மாப்பிள்ளை வேணாம் கூட்டிட்டு உள்ள வந்துரலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல முத்துலட்சுமி. உடனே கடுப்பாயிட்டாங்க. "என்ன நீ ஆவுன்னா? பேச்சுக்கு பேச்சு மாப்பிள மாப்பிளங்கிற. அவன் செஞ்ச காரியம்லாம் கரெக்ட்டா? ஏய் நமக்காக அடியெல்லாம் வாங்கியிருக்காருடி. அப்படி இருக்கும்போது நம்ம பாவம் பார்க்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லல்ல. பெரிய மனுஷன், வீட்டு பையன். நம்ம தானே வந்து பார்த்துக்கணும். நீ மாப்பிள்ளையாவே ஏத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? நீ அவன என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீயும் வீட்ட விட்டு போமாட்டேங்கிற. என்னம்மா என்ன வீட்ட விட்டு தொரத்துறதுலயே வந்து குறியா இருக்கன்னு?" கண்மணி வந்து கேட்டோனே, "ஏய் இது ஒண்ணும் உன் வீடு கிடையாது. உன் வீடு ராமச்சந்திரனோட வீடு தான் உன்னோட வீடு. நீ இங்க வரலாம், போலாம், தங்கலாம், சாப்பிடலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ ஒரு முடிவு எடுத்துட்டு வந்திருக்க பாத்தியா? அதுக்கு நான் எக்காரணம் கொண்டும் ஒத்துக்கவே மாட்டேன். என்னம்மா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல?" அவங்க பிளான் பண்ணி வீராவோட வாழ்க்கைய கார்னர் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்கிட்டாங்க. பின் பக்கமா இருந்து தாலி கட்டிட்டான். "இன்னமும் எத்தன நாளைக்கு தான் இத சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு?" சொல்லி நம்ம முத்துலட்சுமி வந்து பேசுறாங்க. இத கேட்டோனே வந்து கடுப்பாயிட்டாங்க. நம்ம வீராவோட அம்மா, "டேய்! நீ என்ன செய்ய போற அப்புறம்? 2 பொண்ணுங்களையும் வந்து வீட்லயே வச்சுக்கிறதுக்கா கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க?" அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் அப்படியே வந்து நாக்குல பல்ல போட்டு பேசுவாங்க. "இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. "அம்மா, மத்தவங்க என்ன பேசினா நமக்கு என்னம்மா? என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணி என் வாழ்க்கைய வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போணும்னு நான் பார்த்துக்கிறேன்ம்மா. அக்கம் பக்கம் பேச்செல்லாம் எடுக்காத." "ஏய் நான் பாவம் பண்ணிட்டேன். அதனால தான் 2 குழந்தைங்களும் வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் பேசுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாரி கேட்டோனே, ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப வீராவோட அம்மா, "நீ அப்பன்னா திருந்த மாட்ட." "நான் என்னம்மா தப்பு பண்ணேன் திருந்துறதுக்கு? தப்பு பண்ணதெல்லாம் அந்த குடும்பம். அந்த குடும்பம் வீட்டு வாசல்ல நின்னு நீ பிரச்சனை பண்ணியிருக்கணும். என்கிட்ட வந்து அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்க. நான்லாம் சத்தியமா கேட்க மாட்டேங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க." ஒரு பக்கம் பிருந்தா வந்து போர்வை எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "ஏய் நீயாடி? ஏதோ உங்க அக்கா வந்து என்ன தொரத்துறதுக்கு பேய் கீய் அனுப்பிச்சு வச்சுட்டா போல இருக்குன்னு நெனச்சேன். கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்க தான் செய்யுங்கிற" மாரி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "நீ வேணா சாப்பிடுறியா மாமா? நான் வேணாம் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரட்டா?" "ஏய் நான் ஒரு வீராப்போட இங்க உட்காந்துட்டு இருக்கேன். என்னால்லாம் இங்க இருந்தெல்லாம் போ முடியாது. சரியா?" அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. "சரி மாமா நீ இரு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு உள்ள போலான்னு இருக்கிறப்ப, "நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன்னு நெனைக்கிறியா?" "இல்ல. மாறன் மாமா எது செஞ்சாலும் இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் இருக்குங்கிற" மாரி சொல்ட்டு, மாறன் மட்டும் நிம்மதியா வந்து தூங்க ஆரம்பிச்சுடுறாங்க. அப்பன்னு பார்த்து வீரா வந்து எந்திரிக்கிறாங்க. ஏந்திச்சு அப்படியே ரூம விட்டு வெளிய வந்தோனே, மாறன் பக்கத்துல உட்கார்ந்தோனே, மாறன்ங்கிற மாரி தட்டி எழுப்புறாங்க அந்த இடத்துல. மாறனுக்கு ஒண்ணும் புரியல. "என்னது? நீ என் பக்கத்துல உட்கார்ந்துருக்க. ஒண்ணும் புரியலையேங்கிற" மாரி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிச்சோனே, "டேய் எந்திர்றா! நான் தான் உட்கார்ந்துருக்கேன்னு தெரியுதுல்ல." "ஏய்! நான் பேசுறதெல்லாம் நீ எப்போதும் கேட்க மாட்டியே! கேட்கலன்னா, அது உண்மை வீரா. நீ கேட்டனா, அது கனவா இருக்க போது." "டேய்! கனவுலாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் பக்கத்துல உட்கார்ந்துருக்கனே. அப்புறம் என்ன?" "சரி, என்ன திடீர்னு உன் மனசுல இவ்ளோ பெரிய மாற்றம்? இதெல்லாம் சரியில்லையே!" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, "என்ன சரியில்ல? நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் ஜெயிச்சிருச்சு." அப்படின்னு சொல்லும்போது, "என்னது? நீ என்ன லவ் பண்ணியா?" "ஆமான்டா, நான் உன்ன லவ் பண்ணேன்." அப்படின்னு சொல்லி கியூட்டா அழகா வந்து வீரா வந்து பேசுறாங்க. "நீ எனக்காக தாலி வாங்கினது தெரியுமா? அப்பயே நான் உன்ட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கிற" மாரி சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் நெருக்கமா முத்தம் குடுக்கலான்னு வராங்க. பார்த்தா இதெல்லாம் கனவு போல இருக்கு. கம்பிய பிடிச்சு முத்தம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே வீரா வந்து ஆப்போசிட்ல உண்மையிலேயே வந்து நிக்கிறாங்க. செம்ம மாஸ் சீனா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். "என்ன கனவா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது எல்லாம் நிஜமாகும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. பேசாம இந்த ஏரியா விட்டு போறியா?" "ஆமா. இந்த இடத்த விட்டு வேணா போலாம். இந்த ஏரியா விட்டு போமாட்டேன்." "2ம் ஒண்ணு தானடா. நான் வீட்டுக்குள்ள வரேன்." அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசுறாங்க. "டேய்! இது என் ஆட்டோ. ஆஹா! இது எங்க குடும்ப ஆட்டோ." அப்படின்னு சொல்லி மாறன் வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து குல்ஃபி ஐஸ் விக்கிறவங்க வந்து வராங்க. "மாறா, என்ன மாறா கல்யாணத்துக்கே கூப்பிடல?" "எனக்கே தெரியாதுங்க. நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சுச்சா, அதான் தாலிய வந்து கட்டி வச்சுட்டேன். ரொம்பவே நல்ல விஷயமா தான் பண்ணியிருக்கேன் மாறா." அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பேசும்போது, வீரா வந்து செம்மையா வந்து முறைக்கிறாங்க. "குல்ஃபி ஐஸ் சாப்பிடு மாறா" அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஐஸ் வந்து குடுக்குறாங்க. அவங்க பாட்டுக்கு சாப்பிடுறாங்க. "மேடம் நீங்களும் வாங்கிக்கங்க. நானும் ஒரு பொண்ண லவ் பண்றேன்.
அவள் லவ் பண்ணுறாளா இல்லையான்னு தெரியல. வீட்டில் வந்து பேசுறதுக்கு தைரியம் இல்லை. நீங்கள் பேசி எங்கள் 2 பேருக்கு நீங்கள் தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி மாறன்ட்டையும் வீராட்டையும் சொல்லிட்டு அப்படியே போகலான்னு இருக்கிறப்ப இன்னொரு குல்ஃபி கொடுத்துட்டு போங்கன்னொன்னே அதே மாதிரி கொடுத்துட்டு அவங்க மாட்டுக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. டேய் நீ தானே வர வச்ச. ஏய் எது நடந்தாலும் நான் தான் பண்ணேன்னா எது நடந்துச்சோ அது சொன்னால் நீ கேட்க மாட்டேங்கிற. நடக்காத விஷயத்துக்கெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கடுப்பாகி வந்து மாறன் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ உனக்கு என்ன குல்ஃபி தானே சாப்பிடு. உன் மனசில் இருக்க காயெல்லாம் வந்து சரியாகி என்னை ஏற்றுக்கிற அளவுக்கு அன்பு பாசம் வந்துருமா. நானும் இந்த குல்ஃபியை பற்றி ஏகப்பட்ட விஷயம்லாம் கேட்டிருக்கேன்னொன்னே சாப்பிட்லான்னு மாறன் வந்து கவர் வந்தான் பிச்சு கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே குல்ஃபி ஐஸை தூக்கி போட்டுட்டு அப்படியே வீரா மாட்டுக்கும் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. கதை வந்து சாத்துறாங்க. வீரா எந்திரி வீரா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். டேய் என்னதான்டா உனக்கு பிரச்சனை, எதுக்குடா என்னை வம்பிழுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஏய் நான் ஒன்றும் வம்பலுக்கெல்லாம் பேசலை, உன்கிட்ட பேசணும்னு தான் பேசுகிறேன் சரியா. டேய் என்னதான்டா பிரச்சனை, நீ ஏன் வந்து கதவு திறந்துரு, இல்லைன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னொன்னே கிட்டக்க வராங்க. ஏய் நீ இது மாதிரிலாம் குல்ஃபி ஐஸை தூக்கி போடுவேன்னு தெரிஞ்சு தான் அந்த அண்ணன்ட்ட இன்னொன்று வாங்கினேன். நான் ஒன்று எனக்கெல்லாம் வாங்கலை, என் வீராக்கு தான் வாங்கினேங்கிற மாதிரி சொன்னோன்னே, டேய் எனக்கு பதிலாக அதை நீயே சாப்பிட்டுட்டு தூங்குன்னு சொன்னோன்னே, நீ மாட்டுக்கு இப்போ திருப்பியும் கதவை சாத்திட்டு போனேன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னொன்னே கதவை வந்து வீரா வந்து டக்குன்னு வந்து சாத்திடுறாங்க. மாறனோட சேட்டைக்கு அளவில்லாமல் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஒன்றை சத்தமாக வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. கடவுளே இவன் வேற கத்திக்கிட்டு இருக்கான், கேட்டால் பாட்டுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கானே, எல்லாரும் வந்து நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க. ஃபேன் வேற வேகமாக சுத்த மாட்டேங்குது, காற்றும் வரலை, சத்தத்தில் கேட்டு தூங்கலான்னு பார்த்தா அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வீரா வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். மாறன் மாட்டுக்கு நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம வள்ளி வந்து சாப்பிட்லங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. ராகவனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு சாப்பாடெலாம் வேணாம். என்னத்த நீயே வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேயே வந்து நான் எங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லை. எங்கள் அண்ணன் தான் என்ன அம்மா போல் அப்பா போல் பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் நான் என்னத்த சொல்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வள்ளி, என்ன அத்தை நீ உங்கள் அப்பாட்ட வந்து பேசி வள்ளியை மன்னிச்சிருன்னு சொல்லலாம்ல. உங்கள் அப்பா இது மாதிரிலாம் என்கிட்ட நடந்ததே இல்லை. எப்போ பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் இந்த வீட்டுக்கு நல்ல காரியம் தானடா பண்ணேன். உங்கள் அண்ணனுக்கு கூடிய சீக்கிரம் எல்லாமே புரிய வரும்ப்பா, விடு அத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ராகுன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன்லடா, நான் இல்லாமல் அண்ணனால் இருக்க முடியாது, அண்ணன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து அன்பு பாசம் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ நான் அவர் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாப்புல, என் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாப்புல. இந்த குடும்பத்துக்கு நான் நல்லது தாண்டா செஞ்சுருக்கேன், அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாராடா அப்படின்னு சொல்லி சோகமாக பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாசாக முடிச்சிருந்தாங்க. வீரா கிட்ட வந்து சேட்டை பண்ணுறது ரொம்ப ஹைலைட் சீனாக அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம்.